Hi friends, செல்வேந்திரன் யூடியூப் சேனல். விசா எலக்ட்ரானிக் விசா ஆன்லைன் மூலமாக வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். விசா எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வீட்டில் இருந்தபடியே வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறோன்னு பார்ப்போம். விசா வந்து ரொம்ப எளிமையாக வந்து வாங்கலாம். வந்து பிசி இல்லைனா மொபைல் ரெண்டுலேயும் வந்து ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தால் டெஸ்க்டாப் மோடை வந்து அதை ஆன் பண்ணிக்கங்க. ஆனால் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்க. வேறு ப்ரௌசரில் அது வந்து ஒரு நேரம் ஷோ ஆகாமல் கூட இருக்கும். குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் வந்து விசா அப்ளை ஆன்லைன் சொல்லி டைப் பண்ணுங்க. விசா அப்ளை ஆன்லைன் போட்டு சர்ச் ஓகே கொடுங்க. இதெல்லாம் முதல் வர வெப்சைட்டு அபிஷியல் வெப்சைட்டு இந்தியா விசா ஆன்லைன் இந்தியன் விசா ஆன்லைன் .government.in அபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் வந்து ரெண்டு வகையான விசா வந்துருக்கோம். ஒன்று ரெகுலர் விசா, இன்னொன்று விசா. விசான்னு சொல்லியிருக்கோம். ரெகுலர் விசான்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துக்குங்க. இன்னொன்று விசா, அதே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரெகுலர் விசாண்டா அதில் எத்தனையோ வகைகள் இருக்குது. அதை நம்ம வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து அது லிங்க் வந்து கொடுக்குறேன். அதனால் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது விசா பரி ஆஃப் இமிக்ரேஷன் அப்ளை ஹேர்னு சொல்லியிருக்கான். விசா வந்து அந்த போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கங்க. முதல்ல வந்து நம்ம அப்ளை ஃபோட்டோ அண்ட் அப்புறம் பாஸ்போர்ட் பேஜ் பிரிண்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து விசா பேமெண்ட் பீசஸ்ஸு, அப்புறம் ரிசீவ் இடிஏ ஆன்லைன் எலக்ட்ரானிக்கல் ட்ராவல் அத்தன்டிகேஷன்ஸ் வில் சென்ட் டு யுவர் மெயில். இதை நீங்கள் அந்த அப்ளை ஃபோட்டோ பாஸ்போர்ட் எல்லாமே போட்டோம்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து இடிஏ ரிசீவ் வந்து ஆகும். அதை வந்து ஃப்ளை டு இந்தியா, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் நாட்டுக்கு வந்து அந்த இடிஏன்னு சொல்லி அந்த பிரசன்ட் இமிக்ரேஷன் பாஸ்போர்ட் விசாவில் ஸ்டாம்புடு ஆன் பாஸ்போர்ட் சொல்லியிருக்கோம். இந்த இடிஏன்னு சொல்லி உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து விசா வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண போகிறோம். இதே வந்து அஃபீஷியல் பேஜ் 166 கண்ட்ரிஸ் வந்து அதில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இருக்குது. இதில் வந்து அந்த கீழே அந்த அப்ளை ஹேர் விசா அப்புறம் சின்ன சின்ன இது இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து விசாவில் வந்து என்னென்ன இமிக்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும், என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் 1 2 3 4 5 6 7 சொல்லி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பூராமே வந்து டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா, அப்புறம் கான்ஃபரன்ஸ் விசான்னு சொல்லி எத்தனையோ இருக்கும். மெடிக்கல் விசா, மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் விசா, எமர்ஜென்சி எக்ஸ்மிஷன் விசா. இதில் அப்ளை ஹேர்னு சொல்லி இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் எதுவும் டாக்குமெண்ட் எதுவும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது செகண்டில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பேமெண்ட்டு, விசாவுக்கு வந்து எவ்வளோ விசாவுக்கு வந்து ஃபீஸஸ் பேமெண்ட்டு. ரெகுலர் விசா கூட கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வரும் விசாவுக்கு வந்து. ஏன்னா எங்கேயுமே அலையாமல் வந்து நம்ம வந்து வாங்குறதுனால. அப்புறம் விசா அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டேட்டஸு, அப்புறம் ரீஅப்லோட் டேட்டா சொல்லியிருக்கோம். இதை வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து நம்ம இது வந்து டூரிஸ்ட் விசா. இதில் வகைகள் வந்து பிஸ்னஸ் விசான்னு சொல்லி செகண்டில் இருக்கும். அப்புறம் தேர்டு கான்ஃபரன்ஸ் விசா. ஒரு அர்ஜெண்ட்டாக வந்து நம்ம ஒரு மெடிக்கல் விசா இப்படி விசா வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போ வேணுன்றனால இந்த விசான்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சி எக்ஸ்மிஷன் விசா, எக்ஸ்ரே இப்படி வெளிநாட்டுக்கு வந்து
வேகமாக வந்து இன்ஸ்டண்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் இந்த இ விசா வந்து அப்ளை பண்ணால். இப்போ நம்ம வந்து சாம்பிள் ஃபார்ம் வந்து இ விசாவுக்கு வந்து சாம்பிள் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க இ விசா சாம்பிள் இப்படித்தான் வந்து அப்ளை பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் வந்துருக்கோம். அதை நம்ம வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு பேஜாக நம்ம இப்படி இதில் மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். இது கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்து வந்தீங்கன்னா இது ஒவ்வொரு பேஜ் இது மாதிரி தான் வந்திருக்கோம். இதில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் பேஜ் இது ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. இதில் பாஸ்போர்ட் டைப்புண்டு, நேஷனாலிட்டி, போஸ்ட் ஆஃப் அரைவல், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, அப்புறம் மொபைல் நம்பர், விசா சர்வீஸ். இது வந்து எந்த விசாவுக்காக நீங்கள் டூரிஸ்ட் விசா, இப்போ அப்புறம் பிஸ்னஸ் விசா, அப்படி எத்தனையோ கேட்டகரிஸ் வந்துருக்கு. இதில் வந்து ஃபஸ்ட் பேஜில் நம்ம வந்து ஃபுல் பண்ணுற ஒரு ப்ரொசீஜரு. இப்போ வந்து பாஸ்போர்ட் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து ரெகுலர் விசாவாக இருந்தாலும் ரைட்டு, இப்போ இ விசாவாக இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். அடுத்து இ விசா அப்ளிகேஷன். இதே வந்து நான் சொன்ன அந்த தகவல்கள் மெயில் ஐடியிலேருந்து உங்கள் எந்த நாட்டிலேருந்து புறப்படுறீங்க, எந்த நாட்டில் வந்து ரிசீவ் ஆகுறீங்க, விசா டைப் வந்து என்ன, விசா இதில் வந்து எந்த ரிலேட்டடான விசா சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கணுன்னா. அடுத்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனில் செகண்ட் பேஜில் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்கள் சர்நேம், உங்கள் ஃபாதர்ஸ் நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் சிட்டி, கண்ட்ரி, ரிலிஜன், அப்புறம் நேஷனல் ஐடி நம்பர் எது இருந்தால் கொடுத்துக்கலாம். அப்புறம் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ், உங்கள் உடம்புல அங்கடையாளங்கள், குவாலிஃபிகேஷன், நேஷனாலிட்டி, இப்படி சின்னதாக உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த்து, எத்தனையோ இருக்கா. அடுத்து தேர்ட் பேஜில் வந்து உங்கள் மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர், இப்படி சிம்பிளான நார்மலாக நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து இப்போ ஃப்ரண்ட் பேஜை வந்து இதில் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். டாக்குமெண்ட்ஸில் வந்து அந்த கேபிஸ் பூராமே கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க. இதில் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏஜர் பேஜ் வெரிஃபிகேஷன், இதில் உங்கள் ஃபோட்டோவிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸ் இதில் வந்து வந்துடும். இதில் வந்து பேமெண்ட்லாம் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு பே நவ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இ விசா வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு சொல்லி வந்துடும். நம்ம வந்து சாம்பிள் பேஜ் வந்து பார்த்தோம். இப்போ மெயின் பேஜ் இதே மாதிரி தான் இருக்கா. இதில் நான் சொன்ன மாதிரி நேஷனல், ரிலிஜன், அதில் வந்து நீங்கள் எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு போகிறீங்க, அப்புறம் பாஸ்போர்ட் டைப்பு, அப்புறம் ஃபோட்டோ ஆஃப் அரைவல். இது வந்து ஆர்டினரி பாஸ்போர்ட்டா, இல்லை அஃபீஷியல் பாஸ்போர்ட்டா, டிப்ளமேட்டிக்கா, சர்வீஸா, ஸ்பெஷல் பாஸ்போர்ட்டா, இதில் வந்து எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து போகிறீங்கன்னு சொல்லி அதை பார்க்கணும். இதில் ஒவ்வொருமே வந்து அந்த ஒவ்வொரு அந்த விடைகளையும் பார்த்துக்குங்க கரெக்டாக. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். விசா சர்வீஸ், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, எந்த டேட்டில் வந்து நீங்கள் வந்து இங்கே உங்கள் ஓன் கண்ட்ரிக்கு வந்து வருவீங்கன்னு சொல்லி அதை கொடுத்துடணும். இது கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எதுவும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது செகண்டில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்து உங்கள் மெயில் ஐடி, மொபைலில் இருக்க மெசேஜ் வரும். அதை வந்து பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் உங்கள் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பரை போட்டு கீழே கேப்சா போட்டிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் கவரேஜாக டாக்குமெண்ட்ஸ் இதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் விசா பேமெண்ட் பீசஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை போட்டு டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்கள் வந்து விசா பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக கட்டிக்கலாம். அப்போ தான் பிரிண்ட் இ விசா அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் வந்து இப்போ உங்களுக்கு இவிசா அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுதுன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பரு, போஸ்ட் ஆஃப் அரைவல் பூராமே வந்து கொடுத்து கேப்சா கொடுத்து ரீபிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து. அடுத்து வந்து விசா ஸ்டேட்டஸ் வந்து செக்யூர் விசா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கீழே இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். விசா வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது ஸ்டெப் வந்து ரொம்பவுமே ஒரு ஈஸியான மெத்தடு தான். வந்து விசா வந்து வாங்கணும்னாலே ரொம்ப ஒரு சிரமத்தில் வந்து இருப்பான். இப்போ வந்து ரெகுலர் விசா, விசான்னு சொல்லி 2 வகையான இருக்குது. இதில் வந்து ரெகுலர் விசான்றது வாங்குறது கொஞ்சம் லேட் ஆகும். விசான்றது எலக்ட்ரானிக் விசா, ஆன்லைன் மூலமாக வந்து நம்ம பிடிஎஃப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி மொபைல் மூலமாக இல்லை லேப்டாப் மூலமாக வச்சுக்கலாம். அதனால் ஒரு அர்ஜென்ட்டில் வந்து நம்ம போகிற மாதிரி இருந்தால் விசா வந்து வாங்கலாம். ரெகுலர் விசான்றது நீங்கள் அடிக்கொருசாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி எந்த டேட்டில் கிளம்ப போகிறீங்களோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி வந்து இருக்கும். 2 வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலர் விசாவும் விசான்னு சொல்லி 2 விசா வந்து நம்ம வீடியோ சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் அளவாக ஊற்று.